திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்காக தேசிய அளவில் போராட்டம் நடத்துவது குறித்து தமிழக RSS நிர்வாகிகளுடன் அதன் தேசிய தலைவர் மோகன் பாகவத் ஆலோசனை நடத்தியுள்ளார். ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாள் எனும் சிறப்பான தருணத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள். அவரது நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்துள்ளது என பிரதமர் மோடி வாழ்த்தினார். இந்திய விமானப்படையின் முதல் பெண் ரஃபேல் போர் விமானி ஷிவாங்கி சிங் பயிற்சி விமானிகளை தயார்படுத்துவதற்காக இந்திய விமானப்படை பயிற்சி நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள்தான். 5 ஆண்டுகளுக்குள் நேட்டோவிற்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும் என நட்பு நாடுகளை நேட்டோ அமைப்பு தலைவர் மார்க் ரூட் எச்சரித்துள்ளார். வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தன்னை அவமானப்படுத்தியதாக கூறி அந்நாட்டின் அதிபர் முகமது ஷஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார்.